ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வீலன் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ்ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல எக்ஸசைஸ் 1.1க்கு 1ஓட 6th சம் பார்க்கலாமா? எக்ஸசைஸ் 1.1ஓட 6th சம் பார்க்க போறோம். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் 6 சம்ல நம்மளுக்கு ஒரு ஏ மேட்ரிக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா மேட்ரிக்ஸ் ஏ வெரிஃபை தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியே கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வெரிஃபை பண்ணணும். நார்மலா வெரிஃபை தட், ஷோ தட், ப்ரூவ் தட் சம் எல்லாமே சேம் மெத்தட் தான். அதே மாதிரி அதுக்கு நம்ம வெரிஃபை பண்ணாலும் மூணுமே ஈக்குவலா வரும், ரெண்டுமே ஈக்குவலா வரும். ஓகேவா? எப்பயுமே ராங்கா வராது. அது நிச்சயமா கரெக்டா தான் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஆனா நம்மள வெரிஃபை பண்ணி காட்ட சொல்லுவாங்க. நம்ம காட்டிட்டு என்ஸ் ப்ரூவ்டன் போடணும். இதுக்கு என்ஸ் ப்ரூவ்டன் போடுறதுக்கே உங்களுக்கு 1 மார்க். அதனால இந்த மாதிரி ப்ரூவ் தட் சம், ஷோ தட் சம்ம ஸ்கிப் பண்ணாதீங்க, அட்டன் பண்ணுங்க. எக்ஸாம்ல அட்டன் பண்ணாதான் நல்லது. இப்ப அடுத்தது பாருங்க. அடுத்தது நான் என்ன சொல்றேன்னா, இந்த இந்த சம்ல வந்து நம்மளுக்கு நார்மலா வெரிஃபை தட், ப்ரூவ் தட் வந்து ஈக்குவல் டு ஒரு சைடு இந்த பக்கம் ஒரு ஈக்குவேஷன், இந்த பக்கம் ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா நம்ம LHS இஸ் ஈக்குவல் டு RHS ப்ரூவ் பண்ணலாமா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கிறதுனால தனித்தனியா LHS RHS எல்லாம் கிடையாது. இது 1 2 3 அப்படின்னு போட்டு இது மூணுத்தையும் ப்ரூவ் போட்டு அதுக்கப்புறமா ஏன்ஸ் ப்ரூவ்டு நம்ம போடணும். ஓகேவா? இப்படி போட்டாதான் அது கரெக்ட். புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டுடா? இப்ப போடலாமா? இப்ப பாருங்க. இப்ப நம்ம இதை ஈக்குவேஷன் 1ன்னு, இதை வந்து இது 2ன்னு, இதை 3ன்னு வச்சுக்க போறோம். அப்புறம் இங்க I2ன்றது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? யூனிட் மேட்ரிக்ஸ் என்னது? செகண்ட் ஆர்டர்ல இருக்கு. இது வந்து 2x2 மேட்ரிக்ஸா, அதனால 2x2 மேட்ரிக்ஸ்ல 1 0 0 1 யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா சம் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. A into adjoint A. பாத்தீங்களா? இப்ப நம்ம டைரக்டாவே இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். நோ ப்ராப்ளம். கண்டுபிடிக்கலாமா? அட்ஜாயிண்ட் A இல்ல பாத்தீங்கன்னா A மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதுங்க. -4 -5 3. இப்ப பாத்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அட்ஜாயிண்ட் ஆஃப் A மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, எப்படி கண்டுபிடிப்பீங்க 2x2 மேட்ரிக்ஸ்க்கு? ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்போது அதோட பிளேசஸா சேஞ்ச் பண்ணிக்கணும். எந்த சேஞ்ச் பண்ணா 3 ஆயிடும், இங்க 8 ஆயிடும். அப்புறமா இங்க -4 -5 -4 இருக்கு இல்லையா, அதோட சைன்ஸா சேஞ்ச் பண்ணணும். பாசிட்டிவ் நெகட்டிவா மாறும், நெகட்டிவ் பாசிட்டிவா மாறி 3 4 5 8 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இது என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் A மேட்ரிக்ஸ். இந்த அட்ஜாயிண்ட் தான் நம்ம இங்க மல்டிப்ளை பண்ண போறோம். பண்ணலாமா? பாருங்க. A matrix adjoint of A equal to A matrix என்னது? 8 -4 -5 3. இப்ப adjoint என்ன கண்டுபிடிச்சோம்? 3 4 5 8. ஓகேவா? இது adjoint. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா 8. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இது வந்து என்ன மாதிரி இருக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்? மல்டிபிளிகேஷன், மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன். ஓகேவா? எப்படி பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு ரோவை எடுத்துக்கிட்டு அதை 2 காலத்தோடையும் மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம். அப்புறம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 ரோல 2 எலிமெண்ட் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் செகண்ட் ரோ எடுத்து அதை வந்து திருப்பி காலமோட மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு லாஸ்ட் ரோ கிடைச்சிரும். இது வந்து ஒரு மேட்ரிக்ஸா கிடைக்க போகுது. பார்க்கலாமா? இதுதான் மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன். இப்ப பாருங்க 8 3 அப்படிதான் இல்ல, ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன். 8 3s ஆர் இந்த ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டேன். 8 -8 4, இத வந்து 3 5. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம், அப்புறம் செகண்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். இப்படிதான் பண்ண போறேன். பார்க்கலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் தான் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். 8 ஆல 3 மல்டிப்ளை பண்ணி திருப்பி 4 ஆல 3 மல்டிப்ளை பண்ணக்கூடாது. 8 ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறதுல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதா? அதோட கரஸ்பாண்டிங் பிளேசஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்டோடையும் -4 வந்து 5 ஓடையும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணலாமா? 8 3s ஆர் 8 3s ஆர் என்னது? 24. அப்புறமா -4 5s ஆர், இது வந்து நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். நீங்க அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது போடுற நெகட்டிவ் சைன் இங்க போடக்கூடாது. ஃபார்முலா கிடையாது, நார்மலான மல்டிப்ளிகேஷன். என்ன சைன் இருந்தாலும் அதை அப்படியே போட்டுருங்க. இப்ப பாத்தீங்கன்னா -4 5
-4 into 5 வந்து -20 எழுதலாமா? அப்புறம் பாருங்க, இப்போ செகண்ட் காலம் போயிட்டேன். 8 4s are 32 -4 8s are -32 ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்க, இப்போ செகண்ட் ரோ போயிட்டேன். செகண்ட் ரோ வச்சு இந்த காலம் பண்ண போறேன். பாத்தீங்கன்னா இப்படிதான் வருது. இது கீழ் பக்கமா வருது, இது லெஃப்ட் டு ரைட் வருது. இது லெஃப்ட் டு ரைட், இது டவுன் ஓகேவா? இதை மறக்காதீங்க. -5 3 பண்ணா -15 வருமா? 3 5s are +15 வருமா? +15 வருமா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த -5 வச்சு செகண்ட் காலம் -5 4s are -20 3 8s are என்னது 24 +24 நம்மளுக்கு கிடைக்கும். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதை சால்வ் பண்ணணும். பாத்தீங்க என்ன கிடைக்க போகுது? 24ல 20 போச்சுன்னா 4 கிடைக்கும். 32ல 32 போச்சுன்னா 0 கிடைக்கும். அப்புறம் 15ல 15 போச்சுன்னா 0. அப்புறம் -20ல +24 பண்ணா 4 கிடைக்கும். 24ல 20 போச்சுன்னா 4 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ் இருக்கா? டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். என்னது? A adjoint A ஓட ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா adjoint A அப்புறமா A மேட்ரிக்ஸ். இது வந்து காமனேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ அடுத்தது பாருங்க, இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ adjoint A ஃபர்ஸ்ட் எழுதணும். இருங்க, நம்ம வந்து வேற பேஜ்ல பண்ணாங்க. இத பாத்தீங்கன்னா adjoint A அப்புறமா A. adjoint A எழுதுங்க. adjoint A என்னது? 3 8 +5 +4 இது adjoint. இப்போ A மேட்ரிக்ஸ் அப்படி எழுதுங்க. 8 -4 -5 3 ஓகேவா? இது A மேட்ரிக்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா இது அப்படி என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த லெஃப்ட் டு ரைட், இங்க அப் டு டவுன். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அப்புறம் செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம். ஓகேவா? பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோல இருந்து பண்றேன். ஃபர்ஸ்ட் ரோ ஓகேவா? 3 4. இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 3 8s are கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் தான் மல்டிப்ளை பண்ணணும். 3க்கு வந்து 8, 4க்கு வந்து -5. ஓகேவா? 3க்கு வந்து 8. இப்போ வந்து 3 8s are 24. அப்புறம் 5 -5 மல்டிப்ளை பண்ணா -20. ஓகேவா? இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா 3 4s are -12. அப்புறம் 4 3s are +12. ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்க, செகண்ட் ரோ அப்புறம் ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம். ஓகேவா? பாக்குறீங்களா? 5 8s are 40. அப்புறம் 8 -5s are -40. ஓகேவா? அப்புறமா 5 -4 மல்டிப்ளை பண்ணா 20 -20. அப்புறம் 8 3s are 24 +24. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இப்படி கிடைச்சிருக்கு. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 24ல 20 போச்சுன்னா 4 -12 +12 0 40 -40 +40 எல்லாமே 0 -20ல -24ல -20 போச்சுன்னா 4. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இது செகண்ட் ஈக்குவேஷனா கிடைக்குது. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A அது கூட யூனிட் மேட்ரிக்ஸா மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A தெரியணும். கண்டுபிடிச்சிடலாமா? டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 8 -4 -5 3. ஓகேவா? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன வரப்போகுது? இப்படிதான் பண்ண போறோம் டிட்டர்மினன்ட். ஓகே, பண்ணலாமா? 8 3s are 24. அப்புறம் மைனஸ் ஆஃப் இது வந்து -5 into -4 +20. அப்ப இப்படி கிடைக்குது. அப்ப 4 கிடைக்குது. டிட்டர்மினன்ட் ஆஃப் என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. ஓகேவா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா I2 என்னது? 1 0 0 1. இப்ப இது ரெண்டு நம்ம என்ன பண்ண போறோம்? எடுத்து எழுத போறோம். எழுதலாமா? I2 யூனிட் மேட்ரிக்ஸ் என்னது? 1 0 0 1. இப்ப நம்ம A மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A மேட்ரிக்ஸ் அப்புறம் யூனிட் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போறோம். பண்ண என்ன கிடைக்க போகுது? டிட்டர்மினன்ட் வந்து 4, யூனிட் மேட்ரிக்ஸ் வந்து 1 0 0 1. இப்போ ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ்க்குள்ள நம்ம காமனா மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ண என்ன கிடைக்கும்? அப்படியே 4 0 0 4ன்னு கிடைக்கும். ஓகேவா? இது நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன்? தேர்ட் ஈக்குவேஷன். மறக்காதீங்க, இது தேர்ட் ஈக்குவேஷன்.
இது செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். பாத்தீங்கன்னா 4004 கிடைக்குதா? 4004 செகண்ட் ஈக்குவேஷனா, 4004 வந்து தேர்ட் ஈக்குவேஷனா. பாத்தீங்களா? இப்ப நம்மளுக்கு என்ன தெரிய வருது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு தேர்ட் ஈக்குவேஷன். therefore என்ன எழுதலாம்? அப்படியே அந்த ப்ராப்பர்ட்டி எழுதிட்டுங்க. adjoint A equal to adjoint A of A அப்புறம் equal to determinant of A அப்புறம் யூனிட் மேட்ரிக்ஸ் ஆயிட்டு. ஓகேவா? இது நம்ம எழுதிட்டு என்ன பண்றோம்? hence proved ன்னு போடுறோம். hence proved. எப்பயுமே இது நிச்சயமா ப்ரூவ் ஆகும். நீங்க ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தா உங்களுக்கு ஒருவேளை ப்ரூவ் ஆகலன்னா எங்க தப்பு செஞ்சிருக்கீங்க பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நிச்சயமா இது எல்லாமே கரெக்டா வந்துடும். ப்ரூவ் பண்ணிடலாம். இவ்வளவுதான் இந்த சம். 6th சம் ஓவர். எனி டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா உங்களுக்கு மேக்ஸ்ல என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அந்தந்த சம் அப்பப்ப நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது, ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வராது. எக்ஸாம் அப்ப உட்காந்து படிக்காதீங்க. தினமும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா மேக்ஸ் உங்களுக்கு ஈஸியா ஆயிடும். இவ்வளவுதான் 6th சம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.